Well, well, well. வெல்கம் டு அவர் அட்டி மாமே. ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். இப்போ இல்லைனாலும் மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், மை செல்ஃப், let's get into the content, மாமே. நான் யூஸ் பண்ணுற பைக் R15 வெர்ஷன் 3 2021 மாடல். இது இப்படி மூடி இருக்கிறது தான் சம்பவமே. தலைவன் ஜோக் ஸ்லாம் போட்டு படுத்துருக்கான். போட்டாங்க ஜோக் ஸ்லாம் அவனுக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக சம்பவம் என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் கொல்லிமலை போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. வண்டி ரொம்ப அப்போ ஏறும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை நான் பெருசாக இப்போ கண்டுக்கலை. ரிட்டன் மறுநாள் பைக் எடுக்கிறேன், வண்டி 6000 RPM மேலே தாண்டவே இல்லை. ஆக்சுவலாக அங்கேருந்து நான் ரிட்டன் வரத்துக்கு இங்கே ஊர் வரைக்கும் எனக்கு 260 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் வண்டியை ஊருக்கு. மெக்கானிக் ஷெட்டில் விட போகிறோம், மெக்கானிக் ஷெட்டை ஷோரூமில் விட போகிறோம். இப்போது வண்டி அதுக்கப்புறம் எடுக்கிறதே இல்லை. வண்டி 6000 RPM மேலே ஏற மாட்டுது அப்படிங்கும் போதே நான் வண்டி எடுக்கிறதே இல்லை. இப்போ தான் வண்டி சரி பண்ணுற சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதை சரி பண்ணுறேன்னு இது எங்கடா எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக போக முடியாதுல்ல, அந்த வண்டி போட்டு எப்படி போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லிடுவானுங்க. சரி இருந்துட்டு போட்டோம், அதை போட்டுட்டு ரிட்டன் வரணும். இப்போ நம்ம வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். போயிட்டு சப்போஸ் அதை எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா ஆக்சுவலாக வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 months மேலே ஆச்சு. நான் அப்பப்போ தொடங்க மாட்டேன், ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சுருவேன். சிறுகுறு துடைப்பு போடலான்னு பார்த்தா துணியாக தான். பெட்ரோல் இருக்கான மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஏன் பெட்ரோல் பங்க் போயிடுவான் ஸ்டீவு. திருவாரூர்லாம் போகாது பாரு. அரே மேசம் பண்ணிக்கிட்டாரு யா. டிஸ்கு தேய்கிற சவுண்டெல்லாம் கேட்குதுங்க ஐயா. ரொம்ப நாளாக சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்குல்ல, அதனால லூப்ரிகேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும் தலைவன். நான் திரும்ப வந்தோன்னே ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதில் சிக்கிறவங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம சர்வீஸ் போகிறனால வார்ம் அப்லாம் எதுவும் பண்ணலை, அப்படியே வண்டியை கொண்டு போகிறோம். ஆக்சுவலாக இப்போவுமே எனக்கு இந்த ஆக்சிலரேஷனில் லேக் நல்லாவே தெரியுது. இவ்வளோ நாள் கழித்து ஓட்டினாலுமே கொஞ்சம் நஞ்சு அடியா கொல்லிமலையில். என்ன மாதிரி அடி, உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லை, மரணாட்டி இது. ஆக்சுவலாக வீடியோ ஆங்கிள் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஸ்லோவாக தான் போக போகிறேன், ஏன்னா நம்ம சுச்சுவேஷன் அப்படி. இந்த பொசிஷனில் உட்காந்து பல மாதம் ஆச்சு. நல்லா போட்டு வச்சுருக்கீங்க ரோட்டில். நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, வண்டியை இழுக்க போகிறதில்ல, ரஷ் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு வண்டியை போய் ஷோரூமில் போட வேண்டியதான். என்னங்க ஐயா, கேமரா இந்த பக்கம் பார்த்துருக்கா இந்த பக்கம் பார்த்துருக்கா? என்னால் கெஸ் பண்ணவே முடியல கேமரா எப்படி எந்த பக்கம் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு அது நம்ம போகிறதுக்குள்ளே எத்தனை பேர் வரானுங்கன்னு மட்டும் பாரு நீ தலைவா.
அது எங்கள் ஏரியாவில் சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்துட்டு ரைட்டு போனோம் ப்ரோ. ஓடு ஆறுலாம் மாசு. இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இத்தனை மாதம் வண்டி வீட்டில் கடந்தும் பேட்டரியில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கான். பரவாயில்ல, எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. இல்லை ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறனால எனக்கு அந்த புல் எதுவும் ஃபீல் ஆகாமல் இருக்கா? வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் கேட்டால் தான் சொல்லுங்கள். பங்க் வந்துடுச்சு. மக்களே, சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் வந்தேன், பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இது போட போயிருந்தேன், எஸ்டிமேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக. அந்த பில்லுமே வந்துட்டு என்கிட்ட தான் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே பர்ஸில் தான் இருந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு போயிட்டு, இது நீங்கள் எழுதுனது தான் ப்ரோ, இந்த பிரச்சனைலாம் இருக்குது ப்ரோ, எப்போ ப்ரோ பார்த்து கொடுப்பீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு. ப்ரோ சலாமு அலைக்கும். ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறேண்ணா, நல்லாவும் இருக்குது. அதே சமயம் இந்த மொபைலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வெயிட்டு ஃபுல்லாக முன்னாடி இறங்குதா, அதனால நான் எனக்கு தர ஒரு மைக்ரோ செகண்டில் தலையும் இப்படி இழுக்கிறான் லெஃப்டில். இவன் ஏதாவது டேர்னிங் போய் காட்டுறேன் பாருங்களேன். ப்ரோ எத்தனைன்னு நான் என்னலை, அங்கே ஒரு ஆடு ஒன்று, அப்புறம் ஒரு என்எஸில் ஒரு நண்பர் ஒருத்தர், அப்புறம் இவர் ஒருத்தர், இப்போ ஒன்று 3. ப்ரோ கேமரா ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. திருவாரூருக்கு இது பக்கம் தான், அங்கேருந்து ஷோரூமுக்கு சொல்கிறேன். நான் நார்மலாக ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகிறத விட இது கொஞ்சம் பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த டேர்னில் இந்த கேப்பில் நான் போகிறேன். இப்போது நான் வந்துட்டு ஸ்டேரிங் இப்போ நான் திருப்பினேன்னா, ஸ்டேரிங்கை திருப்பிட்டு அதே ஸ்டேரிங்கை நான் திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு நான் நினச்ச இடத்துக்கு என்னால் கொண்டு வர முடியல. இப்போ நான் இந்த பள்ளத்தை கட் அடிக்கணும்னு நான் இப்படி பண்ணுறேன். ஆனால் நான் கட் அடித்ததுக்கப்புறம் ஸ்டேரிங்கை நான் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன்னா என்னால் கொண்டு வர முடியல. அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. நல்லா இருக்குது கைஸ், வண்டி ரொம்ப நாள் கழித்து ஓட்டுறதுக்கு. நான் இழுக்குது லைட்டாக, என்னால் இப்படி சாய்க்க முடியல. சல்லுன்னு இப்படி என்னோடய ஃபோர்ஸையும் தாண்டி என்னோடய கண்ட்ரோலையும் மீறி வண்டி லெஃப்ட்டு என்னை வேகமாக இப்படி இழுக்குது. ஏன்டா லெஃப்ட்டு போகிற, நீ ஸ்ட்ரைட்டாக தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதிகமாக நான் ப்ரெஷர் கொடுத்து வண்டி ஸ்ட்ரைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து திருவாரூர் மெயின் ரோடு ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் எப்படி இருக்கும், மெயின் ரோடு எடிட்டாக கும்முன்னு இருக்கும். ஆனால் நம்மளால் ஜம்முன்னு போக முடியாது. ஜோக் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ இதுவே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த இழுத்துது பாருங்க இப்போ. ஆனால் நான் இங்கே போகணும்னு நினைக்கவே இல்லை. நான் இந்த லைனில் போயிட்டுருக்கேன், நான் இந்த லைனுக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. வண்டியாக என்னை இப்படி இழுத்து இப்படி கொண்டு போகுது. இப்படி நான் இப்படி போகிற வண்டி இப்படி கண்ட்ரோல் பண்ணி இப்படி திருப்புறேன். நல்லா இருக்குல்ல எங்கள் ஊர். ரோடை பார்க்காதீங்க, சைடில் மட்டும் பாருங்கள். என்ன டீமு என்ன மேட்சுன்னு தெரில, ஷோரூம் ஓப்பனில் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. ஆக்சுவலாக கைஸ் R15 வச்சுருக்கேன். யாருக்காவது நான் ஏதாவது ஹேக் சொல்லணும் அப்படின்னு நினச்சா இந்த ஹேக் நான் சொல்லுவேன். பங்கமான ஹேக்கு. அதுவும் நம்ம லாங் ட்ரைவ்ஸ் போகும்போதெல்லாம் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் க்ளவ் போடாமல் போயிட்டுருக்கேன். ஆனால் லாங் போனேன்னா கண்டிப்பாக நான் க்ளவ் போட்டிருப்பேன். இப்போது ரொம்ப நேரமாக இதே பொசிஷனில் ஒரு 45 டிகிரியில் நம்ம லீன் பண்ணியே போயிட்டுருக்கும் போது, சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பைக் எனக்கு ஒரு பேர்டனாக இருந்ததே இல்லை. எக்ஸ்பெஷலி லாங் ட்ரைவ்ஸில். R15 வச்சுருக்கவங்க முதுகு வலிக்கும் பாங்க, கை வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும்.
என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இவன் வந்துட்டு எனக்கு ஒரு பேர்டனாக இருந்ததே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு பெயினுமே எனக்கு வந்ததில்லை. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இப்போ பைக் ஓட்டுறோங்கும் போது அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸில் நிறைய விஷயம் ஆக்ட் ஆகும். அது எப்படின்னா, அது பைக்கை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்க்ளூடட் ரைடர் சம்மந்தப்பட்டதுமே அதில் நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரைடரோட வெயிட்டு, ரைடரோட ஹைட்டு, ரைடரோட டிரைவிங் என்னது இது ஒடி பிடிச்சிடலான்னு இருக்காரு. இப்போ ரைடரோட ஹைட்டு, வெயிட்டு, அவனோட பாடி போஸ்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு ஒரு பைக்கோட ரைடிங் பொசிஷன் அப்படின்றது அந்த ரைடருக்கு எப்படி இருக்கோ அது சூட் ஆகும். இப்போது எனக்கு வந்துட்டு இந்த ரைடிங் பொசிஷன் பக்காவாக சூட் ஆகும் என்னோடய ஹைட்டுக்கு. எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பேக் பெயின் இருக்காது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிரிஸ்ட்டை வந்துட்டு இந்த ஆங்கிள் நான் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி நான் ஓட்டுவேன். இதுதான் எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதோட நான் அப்படி பழகிட்டேன்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு பேக் பெயின் இருந்ததில்லை. ஆனால் ஹெல்மெட்டோட வெயிட்னால எனக்கு நெக் பெயின் இருக்கும். அதுவுமே வந்துட்டு ஹெல்மெட்டோட வெயிட்னால தான். ஹெல்மெட் இல்லாமல் நான் மோஸ்ட்லி எங்கேயுமே போக மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஹெல்மெட்னால எனக்கு அந்த நெக் பெயின் இருக்கும். அப்படி அந்த நெக் பெயின் இருக்க சமயத்தில் மெயின் ரோடு ஏறிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னா நிமிர்ந்து உட்காந்திங்கன்னா உங்களால் உட்கார முடியாது. உங்கள் ஷோல்டரை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் லீன் பண்ணாமலும் ஷோல்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணாமலும் உட்காந்து போகிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு தான் இது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா நான் க்ளவ் போடல. அந்த மேலே இருக்க ஸ்கின் வந்துட்டு அதில் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி க்ளவ் போட்டிருந்தேன்னா எஃபிஷியண்ட்டாக என்னால் ஆக்சிலரேட் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல். அதுவும் இல்லாமல் நான் இப்போ என்னோடய பாடி போஸ்டர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருப்பேன். என்னோடய ரைட் சைடு ஷோல்டர் மட்டும்தான் லைட்டாக இந்த ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருப்பேன். மற்றபடி என்னோடய ஒரு R15 ஒரு ரிலாக்ஸான பாடி பொசிஷன். இந்த கை பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்படி ஷோல்டரில் நல்லா இடுப்பில் கை வச்சு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நான் பாட்டுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இப்படி போகலாம். மெத்தட் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் இப்படி கூட பிடிச்சிக்கலாம். வண்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் வண்டி போகுது, சரியாயிடுச்சா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி நான் ஓட்டுறதை விட இப்படி வச்சு ஓட்டுறது இன்னும் பக்கத்தில் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸான பொசிஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் லாங் டேர்முக்கு நம்ம இப்படியே போனோம்னா கண்டிப்பாக இந்த தம்பு வந்துட்டு கண்டிப்பாக வலிக்கும். ஆக்சுவலாக லாங் ட்ரைவ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், ஏதோ சின்னதாக ஒரு விஷயம் கரெக்டாக நம்ம ரைட் பண்ணும்போது ஃபிட் ஆகலைனாலும் அது மூலிமா வர பெயின்றது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, நம்ம ஹெல்மெட் போடும்போது நம்ம காது போய் கரெக்டாக அந்த ஹெல்மெட்டில் ஃபிட் ஆகலைன்னா அதில் வர பெயின் இருக்குது பாருங்கள், அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது நல்லா தான் போகுது. என்ன ஆச்சு அன்னைக்கு மட்டும் ஏன் அப்புறம் அப்படி பவர் ட்ராப் ஆச்சு? இப்போ இப்படி பவராக இருக்கு, அன்னைக்கு பவர் செம்மையாக ட்ராப் ஆச்சு. டீம் என்ன மேட்ச்சுன்னே தெரில, போங்க அங்கே போயிட்டு மறுபடியும் மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஓட்டினா தான் தெரியும். அல்லாண்டு கிளட்ச் பிளேட் ஒர்க் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000+ சேவ் ஆகும். இந்த பக்கம் போனால் தான் திருவாரூர் தாஜ்மஹால். நம்ம இன்னொரு நாளைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இந்த பாடி போஸ்டர், இந்த பைக்குக்கு ஏற்ற ஹைட்டு எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆனது இல்லை இது வரைக்கும். ப்ரோ கிறுக்க வந்துடாது. வேறு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் வீடியோ ஆன் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது காட்டணும்னு தோணுச்சுன்னா நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். கோபால் ஆக்சுவலாக நான் லிக்யூ மூலி ஆயில் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 528 அதான் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். இங்கே வண்டியோட வண்டி மைலேஜ் பார்த்தீங்களா 66.4.
ஐயோ 57 ஆகிட்டு. என்ன கதை டேய்? ஏதோ ஒன்று காட்டுறான். 85 பாரு, 85 70 நாலு டும் கொடுக்குற எனக்கு. ஜெர்க்கு மேலே ஜெர்க்கு கொடுக்குறாங்க. துண்டு போகுது. ஆவரேஜ் இங்கே இருக்கா மைலேஜ். ப்ரோ அது வந்துட்டு டேங்க்ல இருக்க பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு காட்டுறது ப்ரோ. ஷோரூம் போயிட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன் ப்ரோ. டேய் கோபால், ஆக்சுவலாக ஹெல்மெட்டோட வெயிட்டுக்கு கழுத்து பயங்கரமாக வலிக்குது. வேறு ஏதாவது ஆல்ட்ரு அங்கே இழுக்குது. அந்த இழுக்குது பாரு. இப்போ பார்த்தியா வண்டி எப்படி இழுத்துச்சுன்னு? பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா என் நிலமை என்ன ஆகுறது ப்ரோ? ஆக்சுவலாக நம்ம நெருங்கிட்டோம். இந்த ஆளும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். டேய் கோபால், யாராவது பொலிட்டிஷியன் யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா ஸ்பீடு பிரேக்கரையும் தட்டி எரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வேற எங்கேயாவது லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 1 to 2,000 கிட்ட. என்னடா இது எஸ்எஸ் நகர் ரியல் எஸ்டேட்டா? ஏய் சொன்னல நான் தான் பொலிட்டீஷியன் வராங்க ஸ்பீடு பிரேக்கரை தட்டி எரிஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. சொன்னால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நினச்சிருக்கிறீங்கோ. என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு வந்துட்டு ஷோரூமில் பண்ணால் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, கிடைக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு கிடைக்கும். எதுக்கு சர்வீஸ் ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒரு பிளான் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி சொல்கிறேன். ஒரு தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி, அட்ட காப்பி ரைட் போட்டுப்பேன், ஒத்திக்கின்னு உரமா ஓட்டின்னு போடா. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா திருவாரூரோட பழைய பஸ் ஸ்டாண்டு. அந்த இடத்த நொறுக்கி இப்போ மார்க்கெட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறதில்ல, நம்ம ரைட் போகிறோம். இதில் பூந்துடலாமா? பூந்துட்டோம். பூந்தோட்டம் இல்லை ப்ரோ, பூந்துட்டோம். ஜோக் இல்லையா? இதில் பூந்துடலாமா? கண்டிப்பாக பூந்துடலாம் ப்ரோ, வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த ஆர்பிஎம் இந்த டைமிங்க்கு ஏறவே இல்லை. எப்படி இதுக்கு பாசிபிள்னே தெரிலையே. இந்த புல் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் வண்டியை சர்வீஸ் சென்டர் கொண்டு வரும்போது இல்லை. பார்த்துடலாம். ஷோரூம் வந்துருச்சு. நான் போயிட்டு மேபி நான் அங்கே போயிட்டு நான் பேசுகிறதுக்கு சான்ஸ் இல்லை. வேணா வீடியோ எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ப்ரோ நான் நிற்கிறேன் ப்ரோ. ப்ரோ ரோடை வேணாலும் மறிக்கணும்னா சொல்லு, மறிக்கிறேன். ஷோரூம் வந்து ரைட்டில் இருக்கு. வந்துடலாம் போங்க. தள்ளி போடுங்க, அதை தள்ளி போடுங்க, அது ஓரமாக போடுங்க. இவர் இந்த இழுப்புக்கெலாம் அது அங்கே போயிருக்கணும். ஆக்சுவலாக வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷனில் போட்டாச்சு. எனக்கு வெளியே போனால் பேச்சு வராதுங்க, அதனால் உள்ளே போய் வீடியோவும் எடுக்கலை. அவங்கள்ட்ட பேசுகிறதையும் நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. நாளைக்கு ரெடி ஆயிரும், நாளைக்கு கால் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வண்டி எடுக்கிறதுக்கு மேபி வர மாதிரி இருக்கலாம். சரி, வந்த வழியிலே போக வேண்டியதான்.
வந்தவர் தெரியும் போனது எங்கே வாசல் நமக்கு தெரியாது. கிளச் பிளேட் அந்த அளவுக்கு பெரிய ஃபால்ட்டே இல்லை. நான் தான் வண்டி கிளச் பிளேட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வண்டியை எடுக்கக்கூடாதுன்ட்டு பைத்தியகாரத்தனமாக வண்டியை வீட்டில் போட்டு பூட்டி வச்சுருந்துருக்கேன். கிளச் கேபிள் மாற்ற சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் ஆயிலு, ஃபோர்க் ஆயில் சீலு, அப்புறம் ரேசர் கிட்டு, இது மூணுமே வந்துட்டு புதுசு போட சொல்லியாச்சு. காலங்காலமாக V3 வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், V3 ஏபிஎஸ் மோட்டர் ஃபெயிலியர். அந்த இஷ்யூ வந்துட்டு நம்ம வண்டிலையும் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 60 இல்லை 65 போயிட்டு நம்ம எமர்ஜென்சியாக நார்மலாக அடிக்கிற பிரேக் இல்லை, எமர்ஜென்சியாக ஒரு பிரேக் அடித்தோம் அப்படின்னா நீங்கள் பச்சைக்குன்னு அடிப்பீங்க, அவன் நிற்க மாட்டான், வண்டி நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்டர் ஃபெயில் ஆகி பிரேக்கே பிடிக்காது டோட்டலாக. அந்த இடத்துல பிரேக் இல்லாமல் ஒரு பிரேக்கை நீங்கள் எப்படி மிதிச்சிங்கன்னா அது எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் ஃபீல் ஆகும். மோஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு அது ரியர் பிரேக்கில் மட்டும்தான் ஆனால் நடந்திருக்கு. ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு ஒரு வண்டி சைடு அடிக்கும் போது குறுக்க பேரிகேட் வந்துடுச்சு, என்னடா பண்ணுவேன்னா பிரேக்கை தான் அடிப்போம். அந்த மாதிரி பிரேக் அடிக்கிற நேரத்தில் அவன் பிரேக்கு, உனக்கு என்னடா பிரேக்கு, என்ன வயசாகுது உனக்கு பிரேக்கு கேட்குற, நீ ஓட அந்தாண்டா அப்படின்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிடுங்கி வச்சுப்பான் அவன் பிரேக்கை. நான் அப்புறமா தரேன், நீ அப்புறமா பிரேக் பிடிச்சிக்கோன்ற மாதிரி. ஜென்ரலாக எல்லாத்தையும் சர்வீஸில் பார்க்கும்போது அதையும் பார்த்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைன்னா குறுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நான் இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். டேய் கோபால், ப்ரோ பசிக்குது ப்ரோ. வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு கடை இருக்குண்ணா, மொக்கையாக இருக்குண்ணா, மணக்கால் போவோம். மணக்காலுக்கே போயிருமா? சரி வாங்க போவோம். இந்த ப்ரோ ரொம்ப நேரமாக நம்மளோட ட்ரபிள் கொடுத்துனே இருக்கிறாரு. சைட் அடிக்கிறாரு, ஸ்லோ பண்ணுறாரு, பின்னாடி போகிறாரு, திரும்ப சைடு அடித்து முன்னாடி போயிடுறாரு. ப்ரோ என் கடிப்பை போட்டி ப்ரோ இப்போ குறுக்க பூருவார். எஸ் எஸ் as my எட்டாமறிவு said, bro is definitely going to interrupting my way. டீ குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு நாளைக்கு தான் பைக் எடுக்க வரணும். இந்த மவுண்ட்லாம் சைஸில் இந்த மவுண்ட்லாம் ஆதி காலத்தில் வாங்கினது. நான் ரியல்மி வச்சுருந்தேன்ல, அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது. அவன்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டெபிலைசேஷன் டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனால ரொம்ப நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு அவனுக்கு. அதனால நான் ஃபோனை வந்துக்கிட்டோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு விட்டேன். ஆமாம், ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் வந்ததுக்கப்புறம் பைக் இல்லை, பைக்கு போஞ்சிட்டேன் ஃபோன் வந்ததுக்கப்புறம்.